இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு பிரிஸ்பன் டெஸ்ட் ட்ராவ் ஆயிருக்கு. ட்ரா ஆனது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து இந்தியாவுக்கு. ஏன்னா மழைனால நிறையா காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லாட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க 445 அடிச்சு இவங்க வந்து ஃபாலோ ஆன் வாங்குற லெவலுக்கு போய் கடைசியில் எப்படியோ இந்த ஆகாஷ் தீப், பும்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணாங்க. ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணதில் என்ன ஆச்சு, அவங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்க வேண்டியதாக போச்சு. செகண்ட் பேட்டிங் பிடிச்சதுனா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக ஒரு 18 ஓவரில் ஒரு 108 ரன் 110 ரன் அடிச்சு நம்ம கையில் கொடுப்பாங்கன்ற தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே. ஆனால் அவங்க என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி கிளைமேக்ஸாக போய் தரப்பட விக்கெட்டை விட்டு 44 ரன்னுக்கு 6 விக்கெட்டு போய் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் தேத்தி 89க்கு 7ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாங்க. 54 ஓவரில் 270 டார்கெட்டு. அதை இந்தியா சேஸ் பண்ணியிருக்குமா என்னன்னு தெரியல, இல்லை ட்ராவுக்கு ஆடுவாங்களான்னு தெரியல. அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. பட் ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் நல்லா பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக ரொம்ப 13 பந்து தான் விளாண்டாங்க. ஆனால் தெரிஞ்சுது அவங்களோட டிட்டர்மினேஷன் தெரிஞ்சுது. ஸோ இதை மழை வந்து ஆஸ்திரேலியாவை காப்பாற்றிச்சா இந்தியாவை காப்பாற்றிச்சான்னு சரியாக சொல்ல முடியல. அது ஒரு பெரிய விஷயம் இந்த மேட்ச்சில். ஆனால் பொதுவாக வந்து இந்தியன் டீமோட ஒரு வீக்னஸை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த் டெஸ்ட்டில் வந்து ஷாக் டிஃபீட் ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க எதிர்பார்க்கல இந்தியா இது மாதிரி வந்து பெருத்தில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரீன் டாப் பிச் எல்லாம் போட்டு இந்தியா வந்து காலி ஆகிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பார்த்தா அவங்க காலி ஆகிட்டாங்க. காலியாகி மிகப்பெரிய டிஃபீட்டில் வந்து ஷாக் டிஃபீட்டுக்கு அப்புறம் பிங்க் பால் டெஸ்ட்டை போட்டாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பெர்த்து கிரீன் டாப்பு, அதுக்கப்புறம் அடிலைடு கிரீன் பிங்க் பால், அதுக்கப்புறம் பிரிஸ்பன். மூணுமே அவங்க ஜெயிக்கக்கூடிய கிரவுண்டாக வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி டூர்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதில் இல்லை. ஸோ 3 மேட்ச் நாங்கள் ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அட் எண்ட் ஆஃப் தி தேர்ட் டெஸ்ட்டு இது சீரியஸ் ஸ்டில் 1-1 டைடு. 2 மேட்ச் எந்த பக்கம் வேணால் டிசிஷன் முடிவுகள் போகலாம். அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இன்னைக்கு என்ன கேட்டால், அந்த மழை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணதும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து. இந்த சீரீஸில் இந்தியாவோட ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அவுட் சைடு ஆஸ்டம் எல்லாம் போய் நோண்டி அவுட் ஆகிறாங்க. ஓவர் பிச்சு ஆஃப் வாலி பால்லாம் கூட பவுல்டு எல்பிடபிள்யூ தான் ஆகிட்டு இருக்காங்க வந்து. பிரிஸ்பன் டெஸ்ட்லையும் இப்படி தான் வந்து அவங்க ஆனால் கடைசி 2 அடிலைட்லையும் பிரிஸ்பன்லையும் இந்த இந்தியாவோட பேட்டிங் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. இப்போ பெருத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ஆஸ்திரேலியா தான் சீரீஸ் தோக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அடிலைடும் பிரிஸ்பன்லையும் இந்த மாதிரி ஷாக்கர் பேட்டிங்காக வந்து அமைஞ்சு போச்சு. இப்போ மெல்பர்னுக்கும் சிட்னிக்கும் இங்கே தனியாக பிளான் பண்ணோம். ஏன்னா ஒரு குஷன் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ சீரீஸ் ட்ரா ஆனதுனால இப்போ 1-1 3வது டெஸ்ட் முடிஞ்சும் 1-1 சீரீஸ் டையாக இருக்கிறது வந்து ஒரு பிரமாதமான விஷயமா இருக்குது. ஸோ இவங்க பேட்டிங்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ரோஹித் சர்மான ஃபார்முக்கு வரணும். விராட் கோலி அவுட் சைடு ஆஸ்டம் போகிற பாலை வந்து கண்ணை மூடிட்டு விட்டுறதான் நல்லது. அவர் அதை போய் தொட்டு அவுட் ஆகி ரொம்ப அணிக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறாரு வந்து. ரிஷப் பந்த் கம்பேக் டு ஃபார்ம் இதெல்லாம் நடந்ததுன்னா அடுத்த 2 டெஸ்ட்டில் நிச்சயமாக வந்து இந்தியா 2-2 சீரீஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இன்னும் பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணால் வந்து சீரீஸே வின் பண்ணலாம். அங்கே வந்து 3-1 வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் வந்து ஆசல்வுட் இன்ஜுரி. ஸோ சீரீஸ் முழுக்க ஆட மாட்டார். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸில் பேட்டிங் மஸ்ட் பி இம்ப்ரூவ்டு. இதில் அஸ்வினோட பங்கு நமக்கு வந்திருக்கணும். இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட்டில் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது என்ன நடந்ததுன்னு தெரியல. உள்ள அது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள்லாம் வெளில வரும். தேங்க்யூ.